நாமத்திலே இந்த நாளில் வேத வசனத்தினுடைய தலைப்பு cult sect movement. Cult sect movement. எப்படிப்பட்ட வழி வழியாக நம்முடைய மனதில் தீர்மானம் எடுக்கிறதோ, எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் நாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து பகுப்படுத்துகிறேனோ, எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களினாலே மறுபடியும் மறுபடியும் நான் வாழ இஷ்டப்படுகிறேனோ, எப்படிப்பட்ட பழக்கத்திலே தான் இப்படிதான் இப்ப நான் மாற மாட்டேன் அப்படின்னு தொழுகிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், நான் செயல்படுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், நான் போறது வர்றதா இருக்கட்டும், இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் திட்டுவேன், நான் இப்படிதான் கோபப்படுவேன், இப்படிதான் சாப்பிடுவேன். சரி, கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட சில பேர் அது கரெக்டா ஒழுக்கமா எடுத்து அப்படி கரெக்டா வாயில வச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களுக்கே சமாதானம் சாப்பிடுவாங்க. சில பேர் கவனிச்சு பாருங்க, குழைச்சு போட்டு இருப்பாங்க நேரத்துலாம். மத்தவங்க சில பேர் சில நேரத்தில் உட்கார இஷ்டப்பட மாட்டாங்க, பக்கத்துல உட்கார ரொம்ப கஷ்டமாக இருக்கு, குழப்புறாரு அப்படின்னு சொல்லலாம். கவனிச்சிருக்கிற சில நேரத்தில் சில சும்மா ரோட்ல போயிட்டே போவாங்க, தடுக்கிற ஒரு வாயில் எடுத்து போவாங்க. What a nasty habit. 500 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் ஃபைன் போட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன். What is this? மனுஷத்துவமே இல்லாம, கோட்பாடு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இல்லாம, பப்ளிக் பிளேஸ் நாசப்படுத்துறது, வீட்டை நாசப்படுத்துறது, வீட்டிலேயே மூக்க சேர்த்துறது. There are so many things that is habituated. It's a cult. நினைச்சதுக்கெல்லாம் கோவப்படுறது, it's a cult. நினைச்சதுக்கெல்லாம் பொறாமப்படுறது, யார பார்த்தாலும் எச்சில் விழுறது, தன்னையே மேன்மையாக நினைக்கிறது, it's a cult. நீ பழக்கப்படுத்திக் கொள்கிறாய், நீ பழக்கப்படுத்திக் கொண்டது. எப்படி பேசணும்னு தெரியல ஒருத்தர்கிட்ட, you know how to handle some problems. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது, it's a cult. it's a Chinese hotel, அப்படிதான் கொடுப்போம், அதுதான் கொடுப்போம், நீ போய் இட்லி கேட்டா கொடுக்க மாட்டாங்க, it's a cult. அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. This is Chennai based company. அதனால நாங்க இந்த இட்லி தோசை தான் இந்த மாதிரி டைம்ல தான் கொடுப்போம், நாங்க ரைஸ் தான் கொடுப்போம். It's a cult. They made it a mandatory. நான் இப்படிதான், இதுதான் எங்களுடைய பழக்கம், இதுதான் எங்களுடைய தீர்மானம், நாங்க இப்படிதான் இருப்போம், நான் மாற மாட்டோம், இன்னொருத்தர் இஷ்டத்துக்கு போக மாட்டோம். It's a cult. Cult hotel, cult organization, cult church, cult organization. There are so many organizations or groups. The politics, political group. There are so many movements. Now in the movements, now in the association, now in the society, now in the trust. வித்தியாசமான ரீதியிலே தனிப்பட்ட ட்ரஸ்ட், ஃபேமிலி ட்ரஸ்ட், there are so many varieties of trust. Societies, ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட், இதுக்கு ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு ஒரு ட்ரஸ்ட், இதுக்கு ஒரு சொசைட்டி, வித்தியாசமான ரீதியிலே அவங்க அமைச்சுக்கிறாங்க. இட்ஸ் a movement. கவர்மெண்ட்ல அலோவ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a sect. sectனாக்கா நாம இப்படிதான் கொள்கையோடு கூட வாழ்வோம், இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு தான் வாழ்வோம். 45,000, approximately 45,000
the religious groups are there in the world. Religious groups எதை அட்மையர் பண்றது, எதை ஏத்துக்கிறது, எதை ரிஜெக்ட் பண்றது, யாருடைய பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாருடைய பழக்கத்தை ரிஜெக்ட் பண்ண வேண்டும், எந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, இந்த மூமெண்ட், இந்த ஏரியால இருக்கிற மூமெண்ட் நல்லா இருக்குது, அந்த ஊர்ல இருக்கிற மூமெண்ட் நல்லா இருக்குது, அந்த இருக்கிற சொசைட்டி நல்லா இருக்குது, எந்த மூமெண்ட் நியாயம்? Now the explanation கொஞ்சம் கொடுக்குது. The cult is an individual or the group that either subtle, அப்படியே சைலண்டா என்ன வரைக்கும் நடக்குது. யாருக்கு தெரியல, சில நேரத்தில் தெரிஞ்சாலும் தெரியும். Sometimes denies. நான் இப்படிதான் இருக்கிறேன் சொல்றது இல்லை, நான் அப்படி இல்லை, யாரை கேட்ட உடனே இல்லை நினைவாங்க, இல்லைன்னா அப்படிதான் இருக்கிறேன். சிலருக்கு வேண்டியவங்களுக்கு அப்படிதான் இருக்கிறேன்னு சொல்றது. டிஸ்டார்ட், சில பேர் சிலரை மைண்டை மாற்றிடுவாங்க, குடும்பத்தில் அப்படியே மாறிடுறது, அந்த வீட்டு தலைவர் மாதிரியே மாறிடுறது, அவங்க அம்மா மாதிரியே மாறிடுறது, சில வீட்டினுடைய சூழ்நிலை பிரகாரமே மாறிடுறது, சிலருடைய இஷ்டத்துக்கு விடாம அவங்களே நம்மள கூடவே நம்ம இஷ்டத்துக்கே கொண்டு வருது அவங்கள. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இப்படிதான் நம்ம வாழ்வோம், இப்படிதான் தொழுவோம், இப்படிதான் ஜெபிப்போம், இந்த சர்ச்சுக்கு தான் போவோம், இப்படிதான் வாழ்வோம், இதுதான் பாடுவோம், இதுதான் தொழுவோம். Or essentials of biblical doctrine, பைபிள்ல இருக்கிற திங்ஸை எடுத்துட்டு, வேத வசனங்களை எடுத்துட்டு வித்தியாசமான இதுல நான் அங்கிருந்து வந்தோம் அதனால எனக்கு ஒரு பேர், நான் இங்கிருந்து ஊர்ல இருந்து வந்தேன் அதனால எனக்கு ஒரு பேர், நான் அந்த ஊர்ல இருந்து வந்தேன் அதனால எனக்கு அது ஒரு பேர். சோ இப்படி ஊரை வச்சியும் இடத்தை வச்சியும் ஆளுக்கு வச்சியும் அந்த குரூப்பை வச்சியும் ஒருத்தர் இருந்து பணத்தை கொஞ்சம் போட்டு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவர் மறைஞ்சு போயிட்டார், செத்துட்டாரு, அவர் பேர்ல ஆர்கனைசேஷன் ஓடி இருக்கும். இப்போ நான் ஐ ஜாயின் இன் தட் குரூப், அவர் சொன்ன செட் ரூல் பிரகாரம் தான் ஓடும். அது மாறிட்டு நம்ம போயிட்டோம்னா ஒருத்தருக்கு முடியாது. அவங்க புக் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க சில கோட்பாடு வச்சிருப்பாங்க, அந்த கோட்பாடு பிரகாரம் தான் போக முடியும். அவங்க மாத்திட்டா அவங்க எடுத்து வெளியே தந்துருவாங்க, நீ இதுல வரக்கூடாதுன்னு ஓப்பனா. எனக்கு இயேசு தான், அதுக்கு ஒரு குரூப், வெறும் தேவன் மட்டும் தான் உண்மை, அதனால அதுக்கு ஒரு குரூப், ஹோலி ஸ்பிரிட் கொண்டு ஒரு குரூப். இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி அவர் ஒரு மனசுல வரும். அந்த குரூப் வரதுக்கு காரணம் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஒரு மூவ்மெண்ட்ஸையும் ஒரு ஆர்கனைசேஷனையும் ஒரு செக்டையும் ஒரு கல்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு கல்ட் ஹேபிட்ஸ் உருவாக்குறது ஒரு குரூப்பா இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அதுக்கு முக்கிய நபரா இருக்கிற ஒரு மனுஷனா இருக்க முடியும். அந்த நபர் நம்முடைய வீட்டு ஆளாக இருக்க வேண்டாம். அது கொஞ்சம் கவனமா இருக்கும். We should be embracing whole Bible. அத கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். அதுதான் நான் முக்கியமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். காரியத்தின் கடைத்தொகை எவ்வளவுதான், எவ்வளவுதான் நீ பண்ணல, மற்றவங்களுக்கு இடைஞ்சலா நம்ம இருக்கக்கூடாது. ஹோல் பைபிள் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். இனிமேல் செய்ய பிரயாசப்படுவோம், யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. எக்ஸசைசிங் ஆர் மேனிபுலேட்டிவ்னா இப்படிதான் பண்ணணும், இல்லைன்னா கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். புதுசா வருவாங்க சர்ச்சுக்கு, சில விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க போயிட்டு மேல தான் கைட் பண்ணுவாங்க. டெய்லி இந்த மாதிரி தண்ணியை உங்களுக்கு ஊற்றி கொடுங்க சிஸ்டர். What is this? The Bible say தண்ணியை ஊற்றி கொடுத்தா உங்களுக்கு ஒரு நாஸ்திகனை மார்க்கத்துக்கு செய்யறியா? அப்ப நீ செய்யற செயல் தானே ஒரு மனுஷனை துன்மார்க்கனை மாற்ற முடியும். அப்ப பரிசுத்தாவுடைய வேலை ஒண்ணும் கிடையாதா? ஒன்று தான் வேலையா? See, there is no concept in it. Manipulatingனாக்கா உன்னுடைய இஷ்டத்துக்கு விடாதபடிக்கு அங்கே டாமினேஷன் பண்றது. நான் சொல்றது செய், அப்பதான் நீ வாழ முடியும். இல்லைன்னா உன்னை காப்பாற்ற மாட்டேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், உனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன். So many manipulation, mind control techniques to brainwash. உன் மனசை மாற்றி விட்டுறது. ஏன்னா உன்னுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறது, உன் மனசை அப்படியே மாற்றிடுறது.
உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர 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 அந்த பெரியவர் அவங்களுக்கு டாமினேட் இருக்கிறவரு ஹையர் அத்தாரிட்டி எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டு அவங்களுக்கு தன் கையில போட்டுக்கிறது. To control the lives of the family or followers. The group is led by one or few individuals. Charismatic. Suppose இது ரொம்ப போர் அடிக்குதா, கொஞ்சம் ஜாலியா அப்படி எல்லாருக்கும் ஷோ ஆஃப் காட்டுற மாதிரி ஒரு பாட்டு பாடலாம், நான் துதிக்கலாம், சும்மா அப்படி ஷோ ஆஃப் காட்டி பண்ணலாம். அந்த மாதிரி 4 பேர் போட்டு சர்ச்சில் வச்சு பாட வைக்கலாம், எல்லாம் சரியா போடும், ஜனங்கள் எல்லாம் அப்படியே உற்சாகம் அடிச்சிருவாங்க. சில சபைகள், சில இடத்துல என்னென்னவோ கதைகள்லாம் போட்டு சர்ச்சை வித்தியாசமா பண்ணிட்டு அங்க பார்த்தா ஜனங்களுக்கு ஏற்புதல் வரணும்னு சொல்லிட்டு என்னென்ன டாமினேஷன் என்னென்ன கிரியேட் பண்ணிக்கிறாங்க. So please, நான் சொல்ற கான்செப்ட் நீங்க புரிஞ்சுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது, எப்பவுமே இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. ஒன் டைம் விசுவாசிகளுக்கு புரியணும் என்ன நிலைமையில இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், நம்ம அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க இருக்கணும். இது மொத்தம் ஆக மொத்தம் whole a lot. This is the explanation. This is the explanation. நரி இப்படி இருக்காரு, நரி மூஞ்சி மட்டும், உடம்பு ஆடு. சப்போ ஆடு வேஷத்துல நரி இருந்தா நமக்கு டிசர்னிங் ஸ்பிரிட் இருந்தா மட்டும்தான் புரியும். இப்படி இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே இது நரி அது ஆடுக்கு உடம்பு வச்சிருந்தா அதனால பத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நிறையாவே யாரும் தெரிறது இல்லையா? எல்லாமே ஆடாதான் தராங்கல்ல. உங்ககிட்ட விட்டுறேன், ப்ளீஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் உன்னோட கூட இருந்தா இப்படி அரசியல் கத்தருக்குள் தீர்மானத்தோடு இருந்துவிட்டார். மறுபடியும் அந்த வாசனத்தை ஞாபகப்படுத்துறேன். கிருபை சூழ்ந்து கிருபை சூழ்ந்து அந்த காரியத்தை நீ மனசில் வச்சு. ஒரு விசுவாசிய அந்தரங்கத்தில் விடுறது சரியில்லை. கத்தர் விட மாட்டான். விசுவாசிய அனாமத்தை விட மாட்டான். இப்படி ஒண்ணு இல்லாத தவிக்க விட மாட்டான். But you should be very careful in the photo. எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். You should be very careful in understanding how உலகத்துல எல்லாமே இப்படிதான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும், உஷாரா இருக்கணும். ஒருவேளை ஒரு क्वेश्चन மார்க் போட்டு வைக்கணும் எப்பவுமே. அடிபட்டவோ உதப்பட்டவோ உடனே புரிஞ்சுக்கீங்க. இன்னும் வாலிய பிள்ளைங்க இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல, உங்களுக்கு புரியாது. இது சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் உதப்படல பாரு, இன்னும் அடிபடல, பணம் சாகல, 2 அடி வாங்கல, அதனால டார்ச்சர் உங்களுக்கு கிடைக்கல, ஹரேஸ்மெண்ட் இன்னும் வரல, அதனால உங்களுக்கு இது புரியாது, சீரியஸ்னஸ் புரியாது. வாழ்க்கையில நொந்து வந்துட்டு உங்களுக்கு புரியும். So please புரிஞ்சுங்க. 2 natures of cult. Doctrines வச்சிருப்பாங்க, நான் என்னோட beliefs வச்சிருப்பாங்க. அதான் நம்புவேன், நான் அதான் நம்புவேன். Suppose if you are in a big officer in one of the office naka, நீ சொல்றபடி தான் அந்த வாட்ச்மேன் இருப்பான், நீ சொல்றபடி தான் அந்த வார்ட் பாய் இருப்பான், நீ சொல்றபடி தான் அந்த இடத்துல அந்த கிளீனிங் பண்ற பொம்பளை இருக்கும், நீ சொல்றபடி தான் அந்த இடத்துல காபி கொடுக்குற ஆளும் இருப்பான், நீ சொல்றபடி தான் உனக்கு டவுன்ல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸும் இருப்பாங்க. உன்ன மாதிரி அவங்க எல்லாம் மாத்தி விட்டுறது அப்படிதான் ஆயிடும். வர 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 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள அவங்க எல்லாருமே அதே மாதிரி ஹேபிட்ல மாறிடுவாங்க, மாத்துவாங்க. If you are a good man, they will be good. But again, a concept. After 12 years, வேற எங்கேயோ ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சிக்கலா இருக்கு இப்படி சொல்ற அபிஷியல்ஸ் இருக்காங்க. இப்படி சொன்ன அபிஷியல்ஸை நான் காதால கேட்டேன், அது ரொம்ப ஆச்சரியம் தான். எஸ், ஆனா மத்த ரிவர்ஸ் வைஸ் வர்சா ரொம்ப பேர் நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் ரொம்ப நிறைய கேட்டேன். டைனமிக்ஸ் ஆஃப் தி கல்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். உன்னை ஒரு ஸ்கூல் தலைவரா போட்டா என்ன கிடையாது,
நீ ஒரு இச்சை உள்ளவனா இருந்தா என்ன கேட்காம, நீ ஒருவேளை பண ஆசை உள்ளவனா இருந்தா என்ன கேட்காம. This is what happening in big organizations, big political agents and big organization நடக்கிற கதை தான் ஓடி இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? You should be aware of these things. Aware என்னங்க? This is the awareness. உங்களுக்கு awareness வர முடியும். Say for example, நீ ஒரு 6 வருஷத்துக்கு இங்க மெசேஜ் கேட்கலன்னு வெச்சுங்க, என்ன ட்ரூத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அட்டெண்ட் பண்ண முடியல, சர்ச் அட்டெண்ட் பண்ண முடியல, நீங்க ஒரு 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நான் சர்ச் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு இருந்துனாக்கா, இந்த ஸ்டஃப்பே தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்க மனசு எவ்வளவு தைரியமா இருந்திருக்கும், எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் சொல்லி பாருங்க. வசனம் கேட்கத்தான் ஒரு மனுஷனுக்கு தைரியம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், அவனுக்கு கட்ஸ் உண்டாகும். ஜெபத்துக்கு முன்னாடி தோல்வியா போயிட்டு கர்த்தாவே கெஞ்சி நிற்பது ரொம்ப நேரம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும், ஆண்டவரோட ஐக்கியம் போடுற வரைக்கும் நீங்க கெஞ்சினே சொன்ன கதையே திருப்பிங்க. எப்போ கர்த்தருக்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்ப பாருங்க உங்க ரோப் நட பாத்தீங்களா, ஸ்தோத்திரம் எடுத்து இந்த பாயை கட்டி எடுத்து போடுறது, சேர் எடுத்து சீரை எடுத்து போடுறது, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கிரிப் கிடைச்ச மாதிரி, ஒரு ஆறுதலா, ஒரு மாதிரி சமாதானமா, அதாவது ஐயோ இன்னைக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு, கர்த்தர் என்னோட சமாதானம் ஆயிட்டாரு, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டேன், இப்ப ஆண்டவர் எனக்கு எப்படி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தைரியத்தோட சபை முடிச்சுட்டு ஆமென் முடிச்சுட்டு வெளியே போறப்ப எப்படி இருக்கும்? சரி, அந்த கடைசி கட்டத்திலே கொஞ்சம் யோசிக்கணும். டைனமிக்ஸ் வாழ்க்கையில செய்யலாம், த்ரில்லிங் காரியம் நிறைய செய்யலாம், பிரமாத காரியங்களை செய்யலாம். ऊपर वाला बात नहीं कर रहा, there is an ऊपर वाला watching all the time. should be very careful. ஏன்னா நம்ம எல்லாம் கற்றுக்கொள்றதுனால நம்ம எல்லாம் மறைக்கப்பட்டிருப்பதில்லை. சில வசனம் உங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஜாஸ்தி நேரம் எடுக்க முடியாது, உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால நான் கன்னடாவில் இன்னைக்கு எடுக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 2 கொரிந்தியர் 11:44 எப்படி உங்களுக்கு வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, வேறொரு ஆவியை, வேறொரு சுவிசேஷத்தை, இவரே ஒரு சுவிசேஷம் கற்றுக்கிட்டது இப்படி பிரசங்கித்தா அதெல்லாம் சகிச்சு போயிடுவீங்களா? சகிக்காதீங்க என்றார் ஆண்டவர். மத்தேயு 7:21-23 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு எனக்கு ஆசைப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அநேகர் நாமத்திலே வந்து தீர்க்கதரிசனம் வரைச்ச ஆண்டவரே, நாமத்தில் பிசாசுகளை துரத்தின அற்புதம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னுடைய இரக்கம், என்னுடைய தயவு. அம்மா வாஞ்சியோடு வர்றாங்க பாரு, ஜபத்தோடு வர்றாங்க பாத்தீங்களா, அழுதுன்னு வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஜபத்துக்காக தேவன் கொடுக்கிற அற்புதம். பாஸ்டர் அசோக் ராஜ் வந்து ரொம்ப தயாளமா உங்களுக்கு சுகம் ஆகுதாக சொல்லிட்டதுனால இல்ல, புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். அற்புதம் எப்படி நடக்குது? நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிற விசுவாசி, வேதனையோடு வந்த விசுவாசி, தன்னை ஒப்பு கொடுத்து தியாகத்தோடு தன் ஜீவனுக்காக ஆசீர்வாதத்துக்காக வந்த விசுவாசிகளுக்காக தேவன் அதை கொடுக்கிறார். அதுல ஒரு ஊழியக்காரனோ யாரோ பெருமை பாராட்டுறதுக்கு சான்சஸே கிடையாது. அதான் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அறியேன். நான் தீர்க்கதரிசனம் வரைச்சேன், நான் பிரசவம் பண்ணேன், கஷ்டப்பட்டு நான் பிரசவத்தெல்லாம் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் வேவாத ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டு அகற்று போங்கள் என்று சொல்றாரு. That means you are nowhere connected to me என்றாரு. எனக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. ஆண்டவர் கொடுக்கிறதோ சுகப்படுத்துறதோ நன்மை செய்யறதோ இட்ஸ் ஆல் கர்த்தருடைய கிருபை.
அவரோடு விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய. அல்லேலூயா. இது ஒருவருடைய ஒரு திறமையோ அல்லது ஒரு பெரிய வல்லமையோ அதெல்லாம் கர்த்தர் என்னென்ன செய்வாங்க செஞ்சு போறாங்க. அவங்களுக்கும் ஊழியக்காரன் இருக்கிற காரியங்கள் விசுவாசியோ இருந்தால் பெற்றுக்கொள்ள. கர்த்தர் உங்களுடைய விசுவாசம் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம். 2 Timothy 3:13. எப்படியோ சில பேர் வேற வழியே இல்லை, வேற வழி இல்லாத வேற என்னமோ பண்றது, நானு வேற என்னமோ பண்றது, ஒண்ணுமே பண்ண தரலையோ. அப்படியே ரொட்டேஷன்லயே போறது. சிலர் அதுலயே மூழ்கி அப்படியே தர்பார்ல ஓடுறது. பொல்லாதவர்களும் எத்தர்களும் மோசம் போக்குறவர்களுமாய் மேன்மேலும் கேட்டுள்ளவர்களாக. What's happening in the world? உலகத்துல எல்லாம் ஓடுது. நீ தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீ மனசு உடைஞ்சிடாத. கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தில் படி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உன்னுடைய டெடிகேஷன் பிரகாரம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்துடைய பங்கை உனக்கு கொடுப்பார். 2 Corinthians chapter 11:13-15. கல்ல புஸ்தகம். Put the name Bishop Dr. Ashok Raj. இது உங்களுக்கு ஒரு பைசாக்கும் லாபம் வராது. இதனால உங்களுக்கு ஒரு பைசாக்கும் லாபம் வராது. என்னுடைய எபிலிட்டிஸ், என்னுடைய திறமை, என்னுடைய ஜபம், என்னுடைய படிப்பு, என்னுடைய டெசிக்னேஷன், இதை வச்சு யாருக்கும் லாபம் கிடையாது. அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செட்டிங்ஸ், அவங்களுடைய முயற்சி. கபடமுள்ள வேலையாட்கள் கர்த்தருக்கு வேலை செய்யுமா, இல்ல ஆளுக்காக வேலை செய்யுமா, இவங்க என்ன நினைச்சுவாங்களோன்னு வேலை செய்யுமா? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய், அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் கூட ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சேட்டன் கூட வந்துட்டு ஒரு சபையில உட்கார்ந்திருப்பாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மீறி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைப்பீங்க, என்னடா இவ்வளவு பேராவது கர்த்தருடைய வசனத்தில் சரியாக பலப்பட்டா அதுவே இத்தனை குடும்பங்களே ஆசீர்வாதம் ஆகிட்டாரு, உலகத்துக்கு எங்கேயோ எடுத்துன்னு போயிடலாம். நினைச்சுக்காதீங்க. கவுண்டிங் நம்பர்ஸ் நான் எப்பவுமே நம்புறதில்லை. அதுக்காக நான் வழிகள் இருந்துச்சு, நான் வழிச்சு தான் இருக்கிறேன். ஆனால் உங்களால் என்ன முடியுமோ அதான் செய்ய முடியுது. Corinthians 15:33 ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15:33 ಮೋಸ ಹೋಗದಿರುங்கள். That is all. அல்டிமேட்டா ஒரே வார்த்தை சிம்பிளா சொன்னா, நம்ம மோசம் போக கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், வேலைக்கு வராத பேச்சு பேசிட்டு, வேலைக்கு வராத கதையை வீட்டுக்கு தூக்கி வருது. எங்க ஊர்ல நடக்கிற ஒரு ரோட்ல நடக்கிற கதைகள்லாம் வீட்டுல கொண்டு வந்துட்டு ஆகாத சம்பாஷணை. உன் வேலைக்கே வராது, அது தூக்கி நீங்க பேசுறது. You are going to waste the time, waste the family. ஃபேமிலியினுடைய மைண்ட் நாசம் பண்றீங்க, சமுதாயத்தினுடைய மைண்ட் நாசம் பண்றீங்க. பாஸ்டர் அசோக் ராஜ் சபையில என்ன பேசணும் அவ்வளவுதான் கரெக்டா பேசணும். நீங்க வந்து கதை அர்த்தம் இருந்தா ஆகாத சம்பாஷணை மாறிடும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். That is what it should happen. நீதி கேட்க விழித்துக் கொண்டு பாவம் செய்யாமல் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, வெட்கம் உண்டாக இதை பேசுறேன். தேவனை பற்றி அறிவு சத்தியத்தை படிக்கிறது இல்ல. Many people doesn't read. சரியா ஸ்டப் வருது இல்ல, சமாச்சாரமே வருது இல்ல, பிரசங்கம் பண்ணுது. குழப்பது. எவ்வளோ வருஷம் முடிஞ்சாலும் அதே தான் குழப்பிங்க. கேட்கறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சுவாங்க. அதாடா இது
இதுதான் ஏதோ ஒரு சின்ன 2-3 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம், வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க. உட்காந்து அந்த திருமணத்தை உட்காந்து வரும். இது சரக்கு வேணும், சரக்கு வேணும், சரக்கு வந்து உட்கார்ந்தீங்க, சரக்கு வரணும், கையில சமாச்சாரம் வரணும், இன்ஃபர்மேஷனா இருக்கணும். இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கல்ட் லீடர் சின்ன இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிடுவாங்க. லிட்டில் கிரைஸ்ட், they call it as the little Christ. unexpected அவர் செஞ்சாருன்னு வச்சுக்கோ, இயேசுவே துருபத்தில் விட்டார், டக்குன்னு அவருக்கு ஒரு சமாதி கட்டிக்க வேண்டித்தான், அவரை நினைச்சு வேண்டித்தான், வருஷத்துடைய தொடர்பு வேண்டித்தான், அந்த நேம்ல காலுக்கு ஓட்ட வேண்டித்தான். There are so many places it is happening. Hinduism, Jainism, Buddhism. There are so many isms. There are so many isms. In Christianity itself, you have got so many divisions, hundreds of divisions. That's why people are also confused. Yenaya Christian the Yaya. How organization registration kaidunale organization will have their own registration pinadi irukra set rules that should be based on the word of God. And the set rule வந்து இதுல இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாரும் வேலை துணி தான் போடணும், எல்லாம் இப்படி தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். பார்லருக்கு போயிட்டு உனக்கே ட்ரெஸ் கோட் ஆர்டர் கொடுப்பாரு. இங்க இல்லை, you want you can have it. What is அது ஒரு மிஸ்டேக் கிடையாது. ட்ரெஸ் கோட் போட்டு ஒரு ட்ரெஸ் கோட் போட்டா அது ஒன்றும் தப்பு இல்லை. மாஸ்டர் நல்ல துணி போட்டு நினைச்சேன்னா இது மட்டும் கிடைக்கும். மாஸ்டர் அப்படியெல்லாம் கூடாது, white dress ta patti photo then no princess, you are a cult, you are a sect, you are a movement. You don't designate somebody. மத்தவங்க போயிட்டு உன் அடிமைக்கு ஆளாக்காதே. அங்க போன கத்தர் ஒரே ட்ரெஸ் கொடுப்பாரு, அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து உட்கார்ந்துடுற, உன் இஷ்டத்துக்குள்ள வழி இருக்காது. கொஞ்சம் கவனமா அவரை கடவுளை மாற்று. அவர் நல்ல காரியம் செஞ்சுட்டு செத்துட்டாருனாக்கா அவரே போய் ஒரு போட்டோ போட்டு உங்க வீட்டில் மாட்டிக்கிட்டு. What is this? Cult, sect, a movement. இப்படி ஒவ்வொன்று மாறி மாறி இப்போ நம்ம கடைசி காலத்துல இருக்கிறதுனால so many organizations, so many divisions, so many movements, so many sects and so many cults are there. It's not the biblical Christ. கிறிஸ்து சம்பந்தப்பட்ட கோட்பாடு இல்லாம நடத்துறது cult. Cult leader can be a dead person. செத்து போன மனுஷனை நினைச்சு கூட ஒரு cult organization நடத்திக்க முடியும், ஒரு sect ஒரு organization நடத்திக்க முடியும், ஒரு சொசைட்டி நடத்த முடியும், அசோசியேஷன் நடத்த முடியும், குடும்பத்தையே நடத்த முடியும். என் வீட்டுல இவங்க தான்ப்பா, இவங்க தான், வேற எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. என் புருஷனுக்கு இப்படிதான் ஆச்சு, நான் அப்படிதான், எங்க அப்பாவுக்கு இப்படி ஆச்சு, எங்க வீடு வரைக்கும் வேற யாருடா அப்படின்னு நான் மதிக்க மாட்டேன். எங்க வீட்டுல எங்க அப்பா தான் முக்கியம், அவரே இறந்து போயிட்டார். மற்றவங்கள நானும் வந்து வரமாட்டேன், அவங்க மதிக்க மாட்டேன். There are so many sects out there. There are so many movements. Cults are there. அவங்களே ஒரு தீர்மானம் வந்துருது, இப்படிதான் இருப்பேன் நான், அவங்களுக்கெல்லாம் சேர மாட்டேன், எனக்கே இப்படி துரோகம் ஆகிப்போச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு ஆகிப்போச்சு, இன்னொருத்தர் பிள்ளைய நேசிக்கவே மாட்டேன், இன்னொருத்தர் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் வரமாட்டேன், என் பிள்ளைக்கு இவ்வளவு மோசம் ஆயிடுச்சு. See, how can you be a child of God? ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீ எப்படி இருக்க முடியும்?
உனக்கே ஒரு தனி ரூல்ஸ் போட்டுக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பேர் வச்சுக்கிறாங்க, காட்ஸ் மேன் பேர் வச்சுக்கிறாங்க. காட்ஸ் அனாயிண்டட், he is a God's anointed. God's apostles are God's prophet, God's special messenger, a type of Christ. There are so many names is given to a person. It's a cult. கர்த்தரை ஒருவரை விட்டு மற்ற யாருக்கும் அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். கனம் தேவன் ஒருவருக்கு சேர வேண்டும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கனம் தேவன் ஒருவருக்கு தான் போகணும். அந்த குறிக்கோளோடு நம்ம வாழணும். Cults are very controlling. கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. தான் கண்ட்ரோல் விட்டு போகக்கூடாது. கல்ட் எப்பவுமே அவ்வளவுதான். A very deceptive nature. யாருக்காவது ஒரு கேவலமா குற்றப்படுத்துற எண்ணத்துல தான் இருக்கும். நான் தான் மேஜரான ஆளா இருக்கும், நான் தான் சுப்பீரியரா இருக்க முடியும். They employ different manipulation. அதாவது அப்படி மனசை கவுக்குறது, ஒரு மனசை அப்படி போட்டு வதிச்சு அப்படி சொல்றது அப்படி ஏத்துக்கிற மாதிரி பண்ணிடுறது, என்ன நம்புற மாதிரி பண்ணி விட்டுறது. உங்களெல்லாம் manipulating the mind அப்படியே தசை திருப்பிடுறது. coercive techniques to brainwash the member, brainwash பண்ணிடுறது. ஐயோ நீ இப்படி பண்ணிட்டேனாக்கா இது ஆயிடும் சிஸ்டர், நோ முடியாது சிஸ்டர், நீ இதை கொண்டாந்து கொடுக்கலனாக்கா கதை அவ்வளவுதான் ஆகுது. ஓ நீ இப்படி காணிக்க கொண்டாந்து கொடுத்துடணும், நீ ஒருடைய மறுத்துட்டாருன்னா அந்த மருத்துவருடைய செயின் பெரிய பெரிய கோல்டு நெக்லஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு என்ன தொந்தராயிடும். You cannot manipulate a person like that. You cannot. See, there are so many things it happens. அப்படியே brain wash பண்ணிடுறது. ஐயோ இதெல்லாம் கொடுத்துரு, இதெல்லாம் இப்படி பண்ணிடு, இந்த செஞ்சு இல்லைன்னா உனக்கு என்ன ஒன்று ஆயிடும் அப்படின்னு பயப்படுத்துறது. ப்ளீஸ் எப்போவாது ஒரு வாட்டி இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் மனசுல வைக்கணும். Cause their members to live in spiritual bondage. அதாவது ஆவிக்குரிய கட்டுப்பாடுல வச்சிருப்பாங்க. யூதா உங்க நடத்துகிற யூதா அன்எக்ஸ்பெக்டடா வேற யாரா ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டா அந்த மைண்ட் ஏத்துவே சொல்ற வாசனை இயேசுதா இருந்தாலும் சரி அத மனசுக்கு கவனமே கொடுப்பாங்க. அந்த மைண்ட் அந்த மனுஷன் தான், அந்த மனுஷன் மேலதான் இருக்கும் கவனம். ஒரு ஆள் மேல் இஷ்டம் தான், அந்த பாஸ்டர் மேல் இஷ்டம் தான், அந்த பாஸ்டரையே தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. That's too dangerous. You should register God and Jesus Christ. Hallelujah. You cannot register a person. No matter that it is very good. நல்ல காரியம் செய்தோம், ஏதோ காரியத்தை செய்து போட்டோம், அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க கூடாது. You should register only Christ. Abnormal behavior. உங்களுக்கே தெரிஞ்சிடும், வித்தியாசமான கதையா தெரியுது, வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, வித்தியாசமா நடக்கிறாங்க. பொண்ணுங்க அப்படியே எப்படின்னா போகலாமா, அப்படியே எப்படின்னா போகலாமா, எங்கன்னா போகலாமா, செஞ்சிடலாமா, எங்கன்னா ஹோட்டல்கெல்லாம் போகலாமா, எங்கன்னா சாப்பிட்டுக்கலாமா, அப்படியே பண்ணி இருக்கலாமா, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிக்கலாமா. வேக விட்டுறது, வேகப்பட்டு இஷ்டத்துக்கு நடத்துக்கோ அப்படின்றது, அப்புறம் இயேசுவை தேடிக்கொள்றது. This is a cult. Sect. Please understand பண்ணிக்கோ. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தலைவர் வர்றார் என்றால் எங்கிருந்து வராரு? ஏதோ ஒரு ஃபேமிலியிலிருந்து வராரு. அந்த நபர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறார். அதான் என்னுடைய பிரசங்கம். ஹalleluya. அது நம்முடைய தலையில விழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Characteristics of cults. Cult leaders will Christ. Focus shifts to man and not to the Bible. Focus எல்லாம் அந்த ஆள் மேல தான் வரும். ஒருபோது கிறிஸ்துவின் மேல அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். கல்ட் என்றதும் செக்ட் என்றதும் எப்பொழுதும் அந்த கோணத்துல தான் போகும். நம்பர் 2, authoritarian leadership. Authoritarian
நான் சொல்றது நீ கேட்கணும். லீடர் கிட்ட சொல்றது நம்ம சொல்றபடி செய்யறாங்களாப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான். கேளு, மாச தசமா கொடுக்கலையா, போய் கேட்டு வாங்கலாம். அவ்வளோ வருஷம் இவ்வளோ காரியம் கொடுக்க சொல்லு. எல்லாம் நடக்க போதா? ஓ, எல்லா பேர் தட்டில் இப்படி இப்படி கோபுரமா நிற்க வச்சு ஷோ பண்ண சொல்லு. 4 பேருக்கு வர மாதிரி எடுத்து வர சொல்லு. சொல்றா உங்களுக்கு பாஸ்டர் சர்ச் பண்ணிட்டு வாங்கி கொடுக்க சொல்லு. இப்பெல்லாம் அதெல்லாம் மாட அந்த காலம் போயிடுச்சு. இப்பெல்லாம் ஷூட் கொடுக்க சொல்லு. Sect. It is a sect. It is a cult. Who advised you? யாரும் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனவிருப்பத்தோடு செய்யணும். அப்படி பரியல் ரோடு மாதிரி இப்படி தனியா வந்து காட்டு தட்டாதே நட்டு அதெல்லாம் டூ மச். ஆனா அட்லீஸ்ட் ஓவர் ஆக்ட் பண்றதெல்லாம் இட்ஸ் டூ மச். ஹானர் பண்ணணும், செய்ய வேணும். எதை கனப்படுத்தணும், எவ்வளவு கனப்படுத்தணும், அதுக்கு ஒரு லிமிடேஷனோட அது ஒரு செய்யணும். அந்த குடும்பத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, குடும்பத்தினுடைய செலவு பண்ணக்கூடிய தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். லஞ்சத்தனமா இருக்கக்கூடாது, அசிங்கம் அது. ஆனால் அத்தாரிட்டி வரக்கூடாது. தான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம். பெரிய பாஸ்டர் செஞ்சுக்க முடியுமா? நான் சொல்றேன், நாங்க 4 பேர் பார்க்கிறோம். நாங்க என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அதெல்லாம் பெரிய பாஸ்டர் போக முடியும். பெரிய பாஸ்டர் ஒர்க் மாட்டார். என்னன்னு செய்வோம், இது செய்யும், இவ்வளோ பண்ணு, இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணு, இவ்வளோ ஜனங்களுக்கு கொடு, இதெல்லாம் சரிப்படுத்து, அதெல்லாம் சரிப்படுத்து. அவ்வளோ இல்லையே, பண்ண முடியாது. Cult. It's a habit created, the rules created, அதாவது authority created. Very danger. Group over individual. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு குரூப்பே பேசும். இதெல்லாம் பண்ணலனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வசப்படுத்தி விடும். The group goals, objectives, purpose supersede the individual. ஒரு மனுஷனுடைய அவனுடைய என்ன செய்ய முடியுமோ அப்படியே வைப் பண்ணிடும். அதாவது எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடும். அவனுடைய குடும்பத்தினுடைய ஆதாரத்தை நாசம் பண்ணிடும். பெரிய கடன்காரனாக மாற்றிடும் சில நேரத்தில். கிரிட்டிக்கல் திங்கிங் நாட் அலோட். அதாவது யார் பாஸ்டர் கேட்டான்னா அவனை ஒன்னில் அது பண்ணிடுது. கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் நாட் அலோட். அதாவது certain groups ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ரீசனா எதுக்கு இப்படி இதுக்கெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு யாரும் கேட்க வந்தாங்கன்னா அவனை டோட்டலாவே அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வெளியே தடுத்துருது. இல்ல அவனை அப்படியே ஒன்னும் இல்லாத பண்ணிடுது. அந்த சீன்ல இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் சேர்ல இருந்தாருன்னா அவர் கட்சியில பார்த்தா லாஸ்ட் சேர் போயிடுவாரு, நெக்ஸ்ட் ஒரு சர்ச்சுக்கு வருவாரு. They don't bother to be seen. This is a sect, the cults. Degrading mentally, exploit weakness. உங்ககிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அந்த வீக்னஸை வச்சுக்கின்னு ஒன்னு அப்படியே ஆட்டம் ஆடுறது. ஒருத்தர் ஏழையா இருக்காருன்னா அவங்கள வச்சு ஆட்டம் ஆடுறது. ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறுல இருக்காருன்னா அதை வச்சு ஆட்டம் ஆடுறது. சோ ஏதாவது ஒரு வகையில அவனை டிவைஸ் பண்ணிடுறது, அவனை குறைச்சலா சொல்லி 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 அவனை அப்படியே ஒண்ணு இல்லாத டம்மி பீஸா மாத்துறது. Difficult for member to leave the group. எவ்வளவு தூரத்துக்கு போனாங்கன்னா மறுபடியும் அந்த குரூப் விட்டு வேற எங்கேயும் போகவே முடியாது. போனாக்கா அவன் வாழ்ந்துக்க முடியாது. நான் எவ்வளவு காலமா வெள்ளத்துக்கு போட்டு அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நீ வந்துட்டீங்க, அந்த சர்ச்சில் யாரும் சேர்க்கப்பட்டாங்க. திஸ் இஸ் ஆல்சோ a cult, there also it's a cult. இங்கேயும் அதே தான் வேவுது, அங்கேயும் அதுதான் வேவுது. இவர் இங்கேயும் வாழ்ந்து அங்கே அதனால தான் கட்சி வரைக்கும் அங்கேயே குப்பை கொட்டிடுறாங்க. ஏதோ சாவனா எடுக்கிறாங்க. சாவு எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? 1 to 100 வரைக்கும் எல்லாம் நீயே பண்ணிடணும். இவர் வந்து தூரம் நின்று கம்ப்ளீட் மூஞ்சே எல்லாம் மாஸ்க் போட்டு மூடிட்டு தூரம் நின்று ஒரு ப்ரேயர் பண்ண, அதுக்கு மட்டும் அவர் அங்கிருந்து வருவார். மற்ற எல்லாத்தையும் நீ செஞ்சு போச்சு. இஸ் வாட் ஹேப்பனிங் எவ்ரிவேர். எங்க கடவுளா கட்சியா வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. சின்ன சின்ன மேரேஜ் அவங்க நிறைய பண்ணிட்டுப்பா. ஸ்ட்ராங் கோல்டு மேரேஜ் அது பற்றி
என்ற பேர்ல வர்ற பிசாசுக்கள், கிறிஸ்தவம் என்ற பேர்ல வர்ற தேவ தூதர்களை போல இருக்கிற அதாவது ஒளியின் தூதர்கள் ஓனவே நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது, ஓனவே செஞ்சுக்கிறது. கல்ச்சர் லைங் அண்ட் டிசெப்ஷன், பொய் சொல்றது, உண்மையா ஜனங்க நம்புற மாதிரி பொய் சொல்லிடுறது. டிசெப்ஷன் அதாவது உங்களுக்கு நஷ்டம் உண்டாகிற அளவுல உங்களை கேவலப்பட்டது, ஏமாத்து, ஃபைனான்சியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது கொடுத்துட்டாங்க, இதுல வந்து மெம்பர்ஷிப் கொடுத்து குடும்பத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்து மார்க்கிட்ட சொல்லி அவன் மெம்பர்ஷிப் பண்ணி நம்ம 5000 எக்ஸ்ப்ளாய்டேஷன். வாய் அப்படியே ஜெபம் பண்ணுறாரா? அப்படியே போய் பேர் எடுத்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா? வாய் 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 ஆர் கிரியேட்டிங் ஒன் மோர் ரூல்ஸ். இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஏன் கொண்டாடுற? ஏன் அது பைபிள் சொல்லிக்கிறா? ஒரு பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணனாக்கா நீ வந்து மெம்பர் பண்ணிட்டு 5000 ரூபாய் கட்டினா தான் கொடுப்பேன்னு சொல்லணுமா? கத்த சொல்லிருக்காரா? Where is the rules? If I say, who is going to do it? It's a sect. கர்த்தருக்கு விரோதமான செயல். பாதை விட்டு போன ஒரு கோட்பாடுகள். Salvation can achieve through group only. Salvation வந்து நீ டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுத்தாதான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்து உன்னை எடுத்துக்கொள்வார், இல்லைன்னா எடுத்துக்கொள்ள மாட்டார். இங்க வந்து கம்யூனியன் எடு, வேற ஏதாவது சபையில போய் கம்யூனியன் எடுத்துக்க, அவ்வளவுதான், நீ பரலோகத்துக்கு போறதில்ல. It's a sect. Again, it's a cult. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஏதோ ஊருக்கு போற, உன்னால இங்க வர முடியல, அந்த ஊர்ல போய் நீ ஒரு இடத்துல இருக்க, கம்யூனியன் கொடுக்குறாங்க, மனசாட்சி கேட்குது, ஐயோ நான் கம்யூனியன் எடுத்துக்கலாமே, கொடுக்குறாங்களே, எடுத்து சாப்பிட்டு என்ன இருக்குது? அப்புறம் கர்த்தருடைய சரீரத்தை தான் நீ சாப்பிடுற. நீ கையை தட்டுல பரதேசிக்கும் பணக்காரனுக்கும் தேவனா இருக்கிறவர் அதை வேணாம் ஒத்துக்குவாரா? விட்டுருவாரா? Why you are making rules? அங்க போய் என் கம்யூனியன் எடுத்த நீ பரலோகத்துக்கு நீ போக மாட்ட. டிவி பார்த்துட்டியா? நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. ஓ இப்படிப்பட்ட ஒரு இச்சையான ஒரு காரியத்தை அனுஷ்பட்டா பார்த்துட்டியா? அவ்வளவுதான், நீ பரலோகத்துக்கு போறதில்ல. எப்படி இறக்கம் செய்யறவங்க இருக்கிறாரு, இவர் தர்பார் பண்ணியிருந்தா எப்படி அது? இட்ஸ் a cult என்றார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். டபுள் ஸ்டாண்டர்ட், இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், பாஸ்டருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், மனுஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், லீடருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், விசுவாசிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். What is this? பண்ண முடியாது. Excessive zealous, unquestioning commitment. கேள்வி கேட்காத, நான் சொல்றது செய். It's a cult. Preoccupied with bringing new members. There are places hotel book பண்றாங்க, கிளியரா நீங்க ஒரு ஆள் போடுவோம், எல்லாரும் ஒரு புதுசா வரணும். நம்ம ஹோட்டல்ல பார்க்கறதுக்கு கண்ணு மயக்கிறவன் சாப்பாடு நடத்திட்டு அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஹோட்டல் இருக்கும், கெஸ்டா போடுறாங்க. அதுல ஒருத்தர் பேச்சுவாளர், ஒருத்தர் அதை எடுத்து பேசிக்கணும், இவரு பூஸ்ட் பண்ணிக்கணும், அவரு பூஸ்ட் பண்ணிக்கணும், அது எல்லாம் இவங்க செய்வார். சொல்றீங்க அதை சொல்லுங்க, மற்றபடி ஆளை சொல்றீங்க. சரி, அதெல்லாம் கரெக்டா ஒரு இடத்துல போனா எப்படி பேசணும் கொடுறதெல்லாம் அவரு அப்பப்போ செஞ்சு கொடுப்பாரு. அந்த ஹோட்டல் எல்லாம் செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதோட விட மாட்டாங்க.
அன்னிலிருந்து ஒரு 10 நாளும் விசிட்டிங் வந்துனே பாருங்க. நீ சர்ச்சுக்கு வர்றது மட்டும் சொல்லு. அதுக்காக இதுவே தொழிலா மாத்துறது, இதுவே ஒரு கங்கணமா மாத்திக்கிறது, அதுவே ஒரு ஆதாரமா மாத்துறது. எவ்வளவு முடிவான செய் ஆவியானவர் ஆட்களை கொண்டு வர்றார். ஆவியானவர் கிரேஸ் ஒரு இடம் முடியல, இன்னொரு சபை ஓபன் பண்ணு, இன்னொரு ஸ்டார்ட் பண்ணு, செய் ஊழியர் உடனே இதுதான் பண்ணணும், ஒன்னே தான் பண்ணணும், ஒன்னே தான் 1000 பேர் பண்ணணும்ன்றீங்க. யார் சொல்லுது? கர்த்தரா சொன்னா? Go, do anything, do anywhere. எப்படின்னா பண்ணுங்க. மணி மேக்கிங். சார் படிப்பு எப்படி நான் சார் நீங்க ஃபேமிலி ரசமா கொடுங்க, உங்க பிள்ளைக்கு எப்படி படிப்பு? See, there are so many people that question the audience. இதெல்லாம் பண்ணலனாக்கா நான் என் குடும்பம் நடக்காது, கர்த்தர் உங்களதான் கண்டிப்பா இருக்கும். See, there are so many things. அப்படி போட்டு வதக்கி உங்களை ஃபிக்ஸ் பண்ண விட்டுட்டு உங்களை அப்படியே மெல்ட் பண்ணி விட்டுருவாங்க. இட்ஸ் a set. பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், காணிக்கை கொடுக்கிறவர் கர்த்தர், தசமம் கொடுக்கிறவர் கர்த்தர். My duty கர்த்தாவே, இதை எனக்கு ஆசீர்வாதம். இதற்கும் மேலாக எனக்கு வேண்டுமானால் நீங்க அதை திங்க் பண்ணா போதும். நான் எந்த ஒரு விசுவாசியும் ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன். That is my decision. நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும். Hallelujah. Hallelujah. Meditation. Important. Meditation good. உங்களுக்கு கஷ்டம் தானே? பெஸ்ட்டாக ஒரு ஹால் எடுத்துக்கிறேன், நீங்கள் மெடிடேஷன் எப்போ இது வேலை செய்யும் அந்த வேலை வச்சு எக்ஸசைஸ் பருப்பு இருக்கிறது sector. How is this? Do it. Openly do it. Help somebody. Exercise பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. Commonly, it is all going on in so many TVs. Eastern countries எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த டைம்ல எல்லா டிவிலயும் அது போல வந்துரும். And in every company start பண்றப்ப half an hour they have to do the exercise. With full dress full hot dress அவங்க full exercise பண்ணி முடிக்கணும். அது வந்து டியூட்டி டைம்லயே டியூட்டி ஹவர்ஸ்ல அந்த வேலை நடக்கறாங்க. They want that is very important, prominent நினைக்கறாங்க. அதனால அவங்க செய்றாங்க. Speaking in tongue. Suppose இன்னைக்கு ஆவியில பேசல, அந்நிய பாஷையில பேசல, உடனே என்ன பாவம் செஞ்சேன் இந்த வாரம், ஏன் அந்நிய பாஷை பேசல அப்படின்னு. There are so many churches like that. அந்நிய பாஷை நீ பேசலனாக்கா எங்கேயோ போயிட்டு பெரிய இதுல கை வச்சு வந்துக்கிற பாவத்துல. அதனால இந்த வாரம் நீ அந்நிய பாஷையை பேச மாட்டேன் நான் கவனிச்சேன் அப்படி போட்டு உடனே உட்கார வச்சிருக்கோம். அன்னைக்கு அந்த வாரமெல்லாம் அவன் செட்டான் வீட்டுல போய் கூட என்ன அப்படி சொல்றேன், என்ன அப்படி சொல்லிட்டாரு. ரெடியா போய் அந்நிய பாஷை ரெடியா வச்சு சண்டே சும்மா ஏதோ ஒரு போட்டு அடி சவுண்ட். Sex. It's all privileges கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. அந்நிய பாஷை பேசுவதும் பேசாத இருக்கிறதும் it's all ஆவியானவருடைய கண்ட்ரோல் தான். சரிங்களா? தெரியுதுங்களா? It's not by your direction. உனக்கு இஷ்டம் இருந்தா பேச முடியலனா இல்ல. அது வந்து கர்த்தர் ஆவியானவர் கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்றார். அந்நிய பாஷை மட்டும்தான் அவிசுவாசிகளுக்கு அடையாளம், விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. அதனால ஜெபம், அந்நிய பாஷை,
இது வந்து விசுவாசிகளுக்கு அடையாளம். அது நீ செய்ய முடியலையா, நாளைக்கு செய், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசி கொஞ்சம் அன்எத்திக்கல். இந்த வேர்ட் என்னன்னா அன்எத்திக்கல். அன்எத்திக்கல்னா நியாயம் இல்லை பிரதர், இது நியாயம் இல்லை சிஸ்டர், நியாயம் இல்லாத காரியம். அன்எத்திக்கல். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு வெறுப்பாகும், இன்னொருத்தருக்கு வெறுப்பாகும், நடவடிக்கையே வித்தியாசமா மாறும். அவன் பேச்சு ரொம்ப ரொம்ப திருக்காச்சு, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது அன்எத்திக்கல். ஒரு பிரசண்டா ஒரு ஆளுங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தை இல்லை, அவங்க நடந்துக்கிற நடை இல்லை, அன்எத்திக்கல். வாட் இஸ் அன்எத்திக்கல்? முறை கிடையாது. இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, இந்த இடத்துல இப்படி பழகக்கூடாது, இந்த இடத்துல இப்படிதான் நடக்கக்கூடாது, இந்த இடத்துல இதான் பேச இப்படிதான் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாக்கா அன்எத்திக்கல். இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு. Sect, cult, it's always unethical. Amen. Hallelujah. Collecting money for bogus charities. தப்பான நன்மை செய்யறோம், நம்ம அங்க பண்றோம் இங்க பண்றோம் சொல்லிட்டு எல்லாரும் காசு கொடுங்க, கலெக்ட் பண்ணுவோம் எல்லாரும். Collecting money for something or other. ஏதோ ஒண்ணுக்கு நமக்கே தெரியாது, தப்பு. என்னத்த பண்றோம், என்னத்துக்கு செய்யறோம் அப்படின்றது அங்கங்கே கிளியர் ஆகும். மறைமுகமா கலெக்ட் பண்ணி யாருக்கும் கொடுக்குறேன்றதெல்லாம் தப்பு. That's not ethical. மத்தேயு 15:3. அவர்களுக்கு அவர் குறித்துமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? Matthew 23 சாப்டர்ல வீட்ல போய் படிச்சீங்க. அதுல வந்து பரிசேயர் வேதபாரகரை குறித்து டீடைல்ஸ் நிறைய போட்டிருக்கோம். 29 verses. குருடனுக்கு வழிகாட்டுகிறவர்களே அப்படின்ற லெவலுக்கு வருது. குருடனுக்கு வழிகாட்டுகிறவர்களே, குருடன் போய் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுறாங்க, அது செய்யாதேன்றாங்க. எபேசியர் 10ஆம் அதிகாரம் 10-13. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணமாக இருக்கிறதே, அவைகளால் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்கப்படுகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவர் விட்டு எழுந்து அது கிறிஸ்துவ பிரகாசிப்பார் சொல்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லாஸ்டா நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், கிறிஸ்டியன்ஸ், we should pray always for son or daughter or my husband or my wife. யாருக்கான அவசரப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளையும் பையனும் ஒரு கரெக்டான ஒப்பு கொடுத்தலுக்கு வர்ற வரைக்கும் நீ விடக்கூடாது. உயிர் எடுத்து அவங்களை அப்படியே உருக்கி ஒரு லெவல் கொண்டு வந்துடணும். அப்பதான் அவங்க கல்யாணம் பண்ணலாம். நாளைக்கு அவங்க போய் கல்யாணம் ஆகிட்டு குடும்பத்தை நடத்துறாப்போ நியாயமான ஒரு எத்திக்கலான குடும்பத்தை அவர் நடத்துவார்கள். அவர்கள் எத்திக்கலான பிள்ளைகளை பெறுவார்கள். Who are involved in the cult and seek to minister the true gospel of Christ. உண்மையான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்காக while exposing any false doctrine. தேவையில்லாத உபதேசத்தை, நான் மனசு தோன்ற உபதேசத்திலும் நான் இன்வால்வ் என் பிள்ளைகளை மிஸ்கைட் பண்ண, அப்படிப்பட்ட பிள்ளைகளை சீர்படுத்தி நாம் செயல்படுத்துவார்கள். இல்லாவிட்டால் சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட லீடரை